போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் டெல்லியில் இருந்து இன்று காலை இண்டிகோ விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சசிதரன். அவர் சென்னை அழைத்து வரப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன? மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் தகவலின் முழு விவரம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் டெல்லியில் இருந்து இன்று காலை இண்டிகோ விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். சென்னை அடுத்த ஐயப்பாக்கத்தில் உள்ள தென்மண்டல மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகமான NCB அலுவலகத்தில் வைத்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அவர் 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க ஜாஃபர் சாதிக்கிடம் தென்மண்டல டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த 7 நாட்கள் முடிந்து மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 3 நாட்கள் கூடுதல் அவகாசம் கேட்டு NCB அதிகாரிகள் முறையிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் 3 நாள் காவலுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த 3 நாள் காவலில் கூடுதல் விசாரணைகள் மேற்கொள்வதற்கான பணிகளை NCB அதிகாரிகள் எடுத்திருந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் விமானம் மூலம் டெல்லியில் இருந்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார். 2000 கோடி ரூபாய் விவகாரத்தில் ஏற்கனவே அவரது கூட்டாளியான சதா என்பவரை கைது செய்து போலீசார் ஏற்கனவே ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் பெருங்குடியில் உள்ள அவரோட குடோனில் பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டது. அதில் பல்வேறு இடங்களுக்கு சப்ளை செய்ததற்கான அந்த ஆதாரங்களை, அதாவது பொருட்களாக மாற்றி உணவுப் பொருட்களாக மாற்றி எவ்வாறெல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது என்பது குறித்து தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பண பரிவர்த்தனை, வெளிநாட்டு எங்கெங்கெல்லாம் வழக்கு விவரங்கள் ஆகியவற்றை ஏற்கனவே இது சம்பந்தமாக எண்ணெய் அதிகாரிகளும் ஒரு தகவலை கேட்டிருந்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் அதுக்கான ஆதாரங்களை அனைத்தையும் எண்ணெய் அதிகாரிகள் தேசிய புலனை முகமை அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக வெளிநாடுகளில் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவம் எங்கெல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்தும் ஜாஃபர் சாதிக்கிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்வதாக கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 45 முறை 2000 கோடி ரூபாய் வரை போதைப் பொருள் கடத்தியிருப்பதும், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட பணத்தை வைத்துதான் அவர் திரைப்படமும் சென்னை புரசவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஓட்டல் திறந்து வைத்து அதன் மூலமாக வருமானம் பார்த்ததும், கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளிட்ட பல்வேறு தொழிலில் ஜாஃபர் சாதிக் ஈடுபட்டு வந்ததும், அவர் 7க்கும் மேற்பட்ட செல்போன்களை வைத்து பணியாற்றி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. அந்த 7 செல்போனில் உள்ள இமெயில்கள் மூலம் அவர் என்னெல்லாம் பேசினார், யார் யார் மூலம் வாட்ஸ்அப் காலில் பேசினார் என்பது குறித்தும் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிற ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அவரது இல்லம் மற்றும் அலுவலகம், அவருக்கு யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ, பெருங்குடியில் சோதனை நடத்தப்பட்ட இடங்கள் எனும் அனைத்து இடங்களுக்கும் அவரை அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் NCB அதிகாரிகள் திட்டம் வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.